ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் வீட்டு விருந்து. இன்றைக்கி நம்ம வில்லேஜ் வீட்டு விருந்தில் பருப்பே இல்லாமல் ஒரு டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது ரோட்டுக்கடை ஸ்பெஷல். ரொம்ப சுவையாக மணமாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடாகணுன்னே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கிறேன். இப்போது கீறி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா பொடியாக நறுக்கின 3 தக்காளியை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தக்காளி கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் தக்காளி வேக விடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1.5 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது நான் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கப் அளவு சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கொதிக்க விட ஆரம்பிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு கடலை மாவை 1 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அதை கொதிக்கிற அந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 4 ஸ்பூன் கடலை மாவுக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக. சேர்த்துட்டு கெட்டி வராத அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பச்சை வாசனை, கடலை மாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் பொடியை நறுக்கின கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வாசனையோட இந்த சாம்பாரோட டேஸ்ட்டு அப்படி சூப்பராக இருக்கும். நீங்கள் பருப்பே இல்லாமல் 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி டேஸ்டியாக ஒரு சாம்பார் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் மேக்ஸிமம் ரோட்டு கடையிலலாம் சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சாம்பார் ரெடி பண்ணுவாங்க. இப்போ சுட சுட இட்லி ரெடி ஆயிடுச்சு. நான் சர்வ் பண்ணிக்கிறேன். சூடான இட்லி மேலே அந்த சாம்பாரை ஊற்றி அப்படியே கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்டு சும்மா அள்ளும். சூடான இட்லி மேலே நல்ல சாம்பாரை நிறைய தாராளமாக விட்டு ஊற்றிக்கோங்க. நம்மளோட டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.